2 தினங்களுக்கு முன்பு வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூருக்கு அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்கிறார். செல்வதற்கு முன்னரே மணிப்பூர் பற்றி எரிந்தது. அமித்ஷா மணிப்பூர் மாநிலத்தில் கால் பதிக்கக்கூடாது, மாறாக கால் பதித்தால் பெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று மணிப்பூருடைய பல்வேறு தெருக்களில் மக்கள் குவிந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூருக்கு அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்கிறார். செல்வதற்கு முன்னரே மணிப்பூர் பற்றி எரிந்தது. அமித்ஷா மணிப்பூர் மாநிலத்தில் கால் பதிக்கக்கூடாது, மாறாக கால் பதித்தால் பெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று மணிப்பூருடைய பல்வேறு தெருக்களில் மக்கள் குவிந்து பெரும் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். சில இடங்கள்ல டயர் எல்லாம் பற்ற வைத்து எரித்திருக்கிறார்கள். ஏராளமான, அதாவது ஏறத்தாழ வன்முறைக்கு பக்கத்துல போற அளவிற்கு கொதி நிலையில் மக்கள் மணிப்பூரில் இருக்கிறார்கள். அமித்ஷாவை எந்த காரணத்திற்காகவும் மாநிலத்தில் கால் பதிக்க விடமாட்டோம் என்று தெள்ள தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த போராட்ட வடிவத்தை இந்திய மக்கள் 2 தினங்களுக்கு முன்பு பார்த்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், மணிப்பூர் மாநிலம் 11 மாதங்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய அளவில் ஒரு சோகமான செய்தி வந்தது. 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 11 மாதமாக ஒரு மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கு மோடியாலோ அமித்ஷாவாலோ யாராலையும் முடியல. அங்க இன்னமும் ஒரு 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 அமைதியான சூழலை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு சிறு முயற்சியை கூட இவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் இவர்கள் அதை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதா முக்கியம். மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிய வேண்டும், அது RSS திட்டம். அதனால அது இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புறாங்க. அப்போ 11 மாதமாக ஒரு மாநிலத்தை இந்த அளவிற்கு கலவர பூமி ஆக்கி வைத்து விட்டு அங்கே வாக்கு கேட்பதற்காக அமித்ஷா சென்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வார்கள், இல்லையா? இப்ப நீங்க மணிப்பூர்ல பாஜகவிற்கு மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அமித்ஷாவுக்கு மட்டுமல்ல, பாஜகவுடைய எந்த தலைவர்களுக்குமே உள்ள போய் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழல் இருக்குது. பல பேர் தலைமறைவா தான் இருக்கிறாங்க, வெளியே நடமாடுறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. ஏன்னா அந்த அளவிற்கு மக்கள் பிஜேபி காரனை பார்த்தாலே அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு 7 முறை 8 முறைன்னு சொல்லிட்டு மோடி வந்துட்டே இருக்கிறாரு, நமக்கு தெரியும். இது ஒரு அமைதியான பூமி, இல்லையா? இங்க 7 முறை 8 முறைன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் இந்த சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அது ஒரு முழுக்க கலவரமா பூமியாக மாறி இருக்கிறது. ஆனால் அங்க ஏன் மோடி செல்லவில்லை, இல்லையா? பெண்கள் அங்கே எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள், அதை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்? அங்கே அமைதி திரும்புவதற்கு அங்க போயிட்டு மக்கள் கிட்ட ஒரு வாரத்தை பேசினா முடிஞ்சது தானே? எல்லாரும், அதாவது மணிப்பூருடைய மிக முக்கியமான பிரபலங்கள் உட்பட இந்தியாவுடைய பிரபலங்கள் எல்லாம் மோடிட்டு கேட்டாங்களே, ஒரு வாரத்தை போய் மக்களை பார்த்து சந்திச்சு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஆனால் மோடி கேட்டாரா? இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? மணிப்பூர் கலவரம் வெடித்ததற்கு பிறகு அமித்ஷா இதோ நான் வருகிறேன், ஒரே நாள்ல மணிப்பூர் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறதுக்கு நேரம் அங்கேயும் விரட்டி அடித்தார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 2 பேரும் இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய, இப்ப காபந்து பிரதமர் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் எதற்கும் லாயக்கற்றவர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறதா? நான் என்ன கேட்கிறேங்க, 11 மாதமாக ஒரு மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு திட்டமிட்டு ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களுடைய தேவாலயங்கள், அவர்களுடைய வாழ்விடங்கள், அந்த மக்கள் இப்படி திட்டமிட்டு தாக்கப்படுகிறார்கள். அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? இவர்கள், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஆபத்தானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாநிலம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே மணிப்பூர். அந்த மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க உடனடியாக போய் அந்த மாநிலத்தில் அமைதி திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாமா? 11 மாதமாக அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாரம் 2 வாரம்னா கூட சரி, டைம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 11 மாதமாக ஒரு மாநிலம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. அங்கே போய் ஒரு சிறு அமைதியை கொண்டு வர எந்த விதமான முயற்சியும் எடுக்காத மோடி அமித்ஷாவை பற்றி என்ன சொல்வது? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.